ஹலோ பிரைஸ்லாட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட பவுல் சொல்லியிருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுகிறார். இதனால் கூட நான் பலவீனமானவன் தான், நான் படித்தவன், பட்டம் பெற்றவன், பெரிய செல்வத்தை உடையவன் தான். ஆனாலும் கிறிஸ்துவுக்காக எந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு கிடைத்தாலும் அந்த வாழ்க்கையை மனரம்யமாக வாழ நான் கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவின் நிமித்தமாக வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லி, ஆண்டவர் பட்னியாக இருந்தாலும், நான் பரம்பொழுது பரிபூர்ணமாக இருந்தாலும், எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அதற்கு எனக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட எல்லா நாட்களும் பரிபூர்ணமான நாட்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. எல்லா நாட்களும் ஐஸ்வர்யம் நம்முடைய இருக்கும் என்று சொல்ல முடியாது. வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். பட்னியாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நல்ல பரிபூர்ணமாக இருந்தாலும் ஆண்டவரை மறுதளிக்காதபடிக்கு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்ந்திருக்கும் போதும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், தாழ்ந்திருக்கும் போதும் ஆண்டவரை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாளில் கூட அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம எல்லா சூழ்நிலையிலும் சமாளிக்கக்கூடிய பலனை ஆண்டவரே எனக்கு கொடுங்க, தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர் கொடுப்பார். ஆகவே இந்த நாளில் கூட அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நாங்கள் கடந்து போகத்தக்கதாக எனக்கு பலனை கொடுங்க. இந்த சூழ்நிலையை அதை மனரம்யமாய் ஏற்றுக்கொண்டு அதில் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக என்னை மாற்றும் என்று சொல்லும்போது நிச்சயமாக நமக்கு பலனை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள் இருந்தால் நீங்கள் வேதனைப்படாதீங்க. ஆண்டவரே, இதை தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுங்க, பலனை கொடுங்க. ஆண்டவர், எனக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு பலனை கொடுங்க என்று சொல்லி இந்த நாளில் கூட நம்ம பிரார்த்தனை செய்வோம். எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சமாதானம் இல்லையா? சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆறுதலற்ற சூழ்நிலை இருக்கிறீர்களா? பலனற்ற சூழ்நிலை இருக்கிறீர்களா? மனதில் பலனில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? மன வலிமை இல்லாதவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம். எங்கள் அன்மனேசுக்குதான பரலோகத்தின் தந்தை, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் கூட நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, பவுல் சொன்னது போல எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் நீர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா சூழ்நிலையிலையும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, தாழ்ந்த நிலைமையில் நான் இருக்கிறேனே, பட்னியாக இருக்கிறேனே என்று சொல்லி கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துகிறார். இந்த நாளில் கூட நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரியார்த்தை செய்து பலப்படுத்தி நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்கள் காப்பாட கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் மனரம்யமாய் வாழ ஆண்டவர் பலப்படுத்துவார். நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். சந்தோஷமாக வாழுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.